நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யோகி மற்ற யோகிகளிலிருந்து தன்னுடைய பார்வையை வேறு விதமா திருப்பி தன்னுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல எப்படி இயல்பாக எளிய மக்களுக்கும் இந்த குண்டலினியை அச்சீவ் பண்ண முடியும்னு நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க. எல்லா விதமான சின்ன ஷாப்ல தொடங்கி பெரிய ஷாப் வர அவங்களுடைய புகைப்படம் இல்லாம இருக்கவே இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க புகைப்படம் அது எப்படி அமைத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு வெண்ணிற தாடியோடும் வெந்நீர ஒரு சிப்பா மாதிரியான ஒரு உடையை போட்டுக்கிட்டு தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற ஷாலோட 2 கைகளையும் உயர்த்தி நமக்கு ஆசிர்வதிக்கிற மாதிரியும் அதுல வாழ்க வளமுடன் என்ற ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கும். அவரை நம்ம யாராவது ஒருவராவது நீங்க எந்த கடையிலையாவது பார்த்துருக்க முடியுமோ அவருடைய போட்டோ. வேற யாரும் இல்லை, வேதாந்த மகரிஷின்னு சொல்லுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா 1911 இருந்து கிட்டத்தட்ட 2006 வரை வாழ்ந்த ஒரு உன்னதமான மகான். கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வாழ்வியில நம்மளுடைய உலகத்துல பூமியில அவங்க வாழ்ந்து தீர்த்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா யோகிகளிலிருந்தும் இவர் எப்படி மாறுபடுறாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா யோகிகளும் யோக கலையாலும் பிரம்மச்சரியத்தாலும் அல்லது அவர்களுடைய தெய்வீக சித்தாந்த சக்திகளாலும் அவங்களுடைய வாழ்வில் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கட்டமைத்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய வேதாந்திரி அப்படி அதை கட்டமைக்கல. அவர் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நெசவாளருடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1920 வாக்குல நெசவு தொழில அவர் ஒரு ஜாம்பவானாக ஒரு ஆளுமையாக அந்த தொழில உயர்ந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரை வைத்து ஒரு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆளுமை திறன் இருந்ததா நமக்கு குறிப்பிடப்படுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1930 வாக்குல அவங்களுடைய இந்த ஞானத்துவம் என்பது அப்பதான் அவங்களுக்கு உருவாகுது. அதாவது இந்த ஸ்பேஸை நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது இந்த விண்வெளியை இந்த பரத்தை நம்ம எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், வேறு கோணத்துல பார்க்கணும்னு அவர் பார்த்தாங்க. அதை SKYன்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. ஒரு குண்டலினி சக்தியை சாமானியர்களுக்கும் எப்படி தெரியப்படுத்தணும்னு அதை முழுமையா சிறுமைப்படுத்தி கொடுத்தவர் தான் வேதாந்திரி மகரிஷி. குறிப்பா பாத்தீங்கன்னா சமுதாயத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வியலோடும் நம்ம எப்படி ஒன்றிணைந்து பின்னி பிணைந்து தெய்வீக ஆற்றலை பெற முடியும்னு சொல்லி கொடுத்தவர். அப்ப காயகல்பம் அந்த கான்செப்டை அவர் தான் போதித்தாங்க. இந்த SKYயும் அவர் தான் போதித்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைதி சமுதாய அமைதி, சமுதாய அமைதி உலகத்தினுடைய அமைதி. ஸோ நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. சுய ஆய்வு செய்தவர் தான் நம்மளுடைய வேதாந்திரி மகரிஷி. அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் கொடுங்க. நான் லாங் வீடியோ போடுறேன். நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.